பரிகாரத்தை நம்பாதுங்கள். ஆலய வழிபாடு, இறைவனை நம்புங்க, பரிகாரத்தை நம்பாதீர்கள். நான் போய் ஆட்டை வெட்டினேன், மாட்டை வெட்டினேன், பூசணிக்காய் வெட்டினேன், வாழ்க்கை மாறிடுமானா வாழ்க்கைலாம் மாறாது. இயற்கை உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்கள் நல்லவர்களோடு சேர்வீங்க. நல்ல விஷயம் உங்களுக்கு தானாகவே நடக்கும். 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுங்க, மனைவியை சந்தோஷமாக வச்சுருங்க, தாம் பண்ணுகின்ற தவறை உணருங்கள். அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார், தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நீ மனமறிந்து ஒரு விஷயத்தை தவறு பண்ணிட்டா நீயே வருந்தி நீயே அந்த தவறை ஒத்துக்கோ, அப்போ வாழ்க்கை மாறும்னு சொல்கிற. ஸோ வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் அது பிணிஞ்சு நம்ம வாழ்க்கையோட ட்ராவல் ஆகி ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கு. அதை நம்ம உணர்ந்தாலே நிறைய விஷயத்த நம்ம வாழ்க்கையில் மாறிடலாம். மாணவர்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வாஸ்து யாரும் படிக்காதீங்க, கற்றுக்குங்க. படிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஒருத்தர் படிக்கிறார், ஒரு பையன் படிக்கவே இல்லை, மெக்கானிக் செட்டில் வேலை செய்கிறான். யாருக்கு வேலை தெரியும்? மெக்கானிக் செட்டில் வேலை செய்கிறான். ஒரு சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு வர்றாரு, அவருக்கு வேலை தெரியாது. ஆனால் ஒரு கொத்தனார் மேஸ்திரிக்கு வேலை தெரியும். அவரே இவர்கிட்ட தான் வேலை கற்றுப்பார். யார்? இன்ஜினியரே மேஸ்திரி கிட்ட தான் வேலை கற்றுப்பார். புரியுதுங்களா? 10 வயசுல போய் ஒருத்தன் சலூன் கடையில் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிருப்பான். அவனுக்கு ஒரு ஸ்டைலில் ஹேர் ஸ்டைல் பண்ணுவான். ஒருத்தன் ஹேர் ஸ்டைலுக்காக வெளியே போய் படிப்பான். அவனுடைய கட்டிங் வேறு மாதிரி இருக்கும். அனுபவம் என்பது வேறு, படிப்பு என்பது வேறு. கலையை கற்றுக்கொள்ள வேண்டும், கலையை படிக்கக்கூடாது.